வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம்ங்கிறாங்க. அதிர்ஷ்டம் பல வகைங்க. பல வகை இருக்குங்க அதிர்ஷ்டம். அதுல ஒரு குறிப்பிட்ட பங்க மாத்திரம் எடுத்து, இப்போ உங்களுக்கு இதுல கொஞ்சம் விளக்க பார்க்கிறேன். ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம்ங்கிறதுல. முதல் பாயிண்ட். 9 கூடிய கோள் 11ல் இருந்து 10ஆம் பாவாதிபதியுடன் இணைந்தோ அல்லது பார்க்கப்படுதோ 9 கூடிய கோள். 9ஆம் பாவம் தாங்க முழுமையான அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அதிர்ஷ்டம்னா நாம் எதிர்பாராதது, நாம் பார்க்காதது. அப்படிங்கிறப்போ 9ஆம் பாவாதிபதி 11ல இருக்குது. கெயின், நாம் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கு 9 கூடையவர். 10ஆம் அதிபதியுடன் அந்த 9ஆம் அதிபதி 11ல் இருந்து 10 சேர்ந்திருந்தால் அல்லது 10ஆம் அதிபதியால் பார்க்கப்பட்டால் தொழில் மூலமாக, பட்டம் பதவி புகழ் மூலமாக தன்னுடைய அதிர்ஷ்டத்தை முழுமையாக அவர் பெறுகிறார். தொழில் மூலமா. 2வது பாயிண்ட், 9 கூடையவர் சரராசிகளில் இருந்து, 9 கூடையவர் மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசிகளில் இருக்க, அந்த 9 கூடன் இறந்த ராசியாதிபதி இந்த சரராசிகளில் எங்காவது 4 ராசிகளில் ஏதாவது ஒன்றில் இருக்க, அவருக்கு வெளிநாட்டு தொடர்பினால் அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது. வெளிநாட்டு தொடர்பினால் அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது. 3வது, சுக்கிரன் 3, 6, 10, 11ல் உபஜய ஸ்தானத்தில் 7ல் இருந்தாலும், சுக்கிரன் 3, 6, 10, 11லையோ அதாவது உபஜய ஸ்தானத்தில் அல்லது 7ல் இருந்தாலும் அதிர்ஷ்டம் உடையவர். 4, 9ஆம் பாவத்தை பல நற்கோள்கள் பார்த்தால் அனைத்து இடங்களிலும் அதிர்ஷ்டம் பெறக்கூடியவராக இருக்கிறார். அதாவது அனைத்து பாவக தொடர்புகளிலும். 11 கூடையவர் 9ல் இருப்பதும் ஒரு அதிர்ஷ்டத்தை அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குது. 9 கூடையவர் 2ல் இருந்து நற்கோள்களால் பார்க்கப்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டு. நான் ஒரு குறிப்பிட்ட இந்த 6 பங்கம் மற்றும் விளக்குறேன். முதல்ல இதை விளக்குனேன். செகண்ட், சரராசிகளில் 9 கூடையவர் இருந்து அந்த ராசி அதிபதி, அதாவது 9 கூடையர் இருக்கிற ராசி அதிபதி சரராசிகளில் இருந்தால், அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரத்தில் இருந்தால் அவருக்கு அதிர்ஷ்டம் உண்டு. எங்க? வெளிநாட்டு தொடர்பு. ஒண்ணு வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாம், அல்லது வெளிநாட்டில் மூலமாக வியாபாரங்கள் செய்யலாம். இறக்குமதியோ அல்லது ஏற்றுமதியோ ஏதோ ஒரு தொடர்பு, வெளிநாட்டினருடைய தொடர்புடைய அடிப்படையில அவருக்கு அந்த அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்குது. எப்பயுமே நல்லா சொல்றேன் கேளுங்க. இந்த அதிர்ஷ்ட யோகங்கள்ங்கிறது நாம எதிர்பார்த்தது கிடையாதுங்க. நாம எதிர்பாராமல் வரக்கூடியதுங்க. அதை நீங்க மறந்துட வேண்டாம். சுக்கிரன் 3, 6, 10 சுக்கிரனுக்கு 9ஆம் பாவாதிபதி அதிர்ஷ்டம்ட்டீங்க. இங்க சுக்கிரனை வச்சு பேசுறீங்கன்னா, சுக்கிரன் 3, 6, 10, 11ல் உபஜய ஸ்தானத்திலோ அல்லது 7லோ இருந்தால், இதவு மனைவி வகையராக்கள் அல்லது புதிய மனிதர்கள், அது பெண்களாக கூட இருக்கலாம். ஏனால் பெண்களாலும் பல மனிதர்கள் அதிர்ஷ்டம் பெறுகிறார்கள். அதுல மனைவி அப்படிங்கிறது 7ல் இருந்தால்னா 7 மனைவி மற்றும் அல்ல, பல மனிதர்களும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. நாம சுக்கிரன் எடுத்துக்கும் போது அது பெரும்பாலும் பெண் தொடர்புகளினால் நாம் அதை எடுக்கிறோம். நிச்சயமாக பெண் தொடர்பினால் அதிர்ஷ்டம் பெறக்கூடியவர்கள் அநேக ஆண்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் தொடர்பினாலும் அநேக அதிர்ஷ்டங்கள் கிடைக்குது. அது சுக்கிரன் 3, 6, 10, 11ல் உபஜயஸ்தானம், ஜெயத்தை காட்டிலும் உபஜயம் 7ல் இருந்தாலும் அது வீனஸால் வரக்கூடியது. அது ஆணின் நட்பினாலோ அல்லது பெண்ணின் நட்பினாலோ அல்லது ஆண்களின் நட்பினாலோ அல்லது பெண்களின் நட்பினாலோ அல்லது இந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய சினிமா, படம், பப்ளிசிட்டி, மில்லிடக்கூடிய ஸ்டார் அடிக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்டார் அடிக்கக்கூடிய யோகமும் இந்த சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் வீனஸ் இஸ் த பெஸ்ட் ஒன் ஆஃப் த ஸ்டார். அதான் விரும்புறாங்க. அதைத்தான் சொல்லுவாங்களே லவர் பிளானட் அப்படின்னுவாங்களே. அடுத்து 4, 9ஆம் பாவத்தை பல நற்கோள்கள் பார்த்தால் அப்படின்னு வருது.
பொதுவாக 9ஆம் பாவம், பாவத்துல கோள்கள் பாவத்துல கோள் இருக்க வேண்டியது இல்ல. அந்த 9ஆம் பாவத்தை பல நட்கோள்கள் பார்த்தால் ஒரே ஒரு நட்கோளுக்கு தான் 5, 9 வருது. மீதி வளர்பிறை சந்திரன், புதன், சுக்கிரன் இந்த 3 பேருக்குமே 7ஆம் பார்வையாக தான் பார்க்கணும். 9ஆம் பாவத்தை. அப்ப அவங்க 3ல இருக்கணும். அவர்கள் இந்த சந்திரன், இந்த சுக்கிரன், இந்த புதன் 3ல் இருந்து இந்த குரு விசேஷ 7ல 3ல இருந்தாலும் சரி, அல்லது 5, 9 பார்வைக்கு விசேஷ பார்வைக்கு வந்தாலும் சரி. அதான் அவங்க சொல்றது என்னன்னா, பல நட்கோள்கள்னு சொல்றாங்களே தவிர எல்லா நட்கோள்களையும் சொல்லல. அதனால 1ஓ 2ஓ 3ஓ பார்த்தா போதும்ன்ற அடிப்படையில அனைத்து இடங்களிலும் அதிர்ஷ்டம் பெறுபவர்கள். அனைத்து இடம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா 12 பாவ தொடர்பு உள்ளவனும் ஜெயிலுக்கு கூட போய் இருக்கட்டும், தசா புத்தி அடிப்படையில அங்கேயும் அதிர்ஷ்டம் கிடைக்குது. இவருக்கு ஒரு சொகுசான வாழ்வு கிடைக்குது. ஹாஸ்பிட்டல்ல போய் கூட பெரும் நோயில படுத்து கிடக்கட்டும், அங்கேயும் இவரை கவனிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆட்கள், இவரை மாத்திரம் ஒரு ஸ்பெஷலா கவனிக்கக்கூடிய அமைப்பு. மற்றபடி பணம் சேர்க்கக்கூடிய இடத்துல இவருக்கு நினைச்சதை விட பணம் சேரும். பாக்கியம் நல்லவர்ன்ற அடிப்படையை கொண்டு வரல, இவருக்கு கிடைச்ச மற்றவங்களுக்கு கிடைக்கிறத விட இவருக்கு அதிகமாக கிடைக்குது. அதெல்லாம் சொல்றாங்க 9ஆம் பாவத்தை பார்வை செய்வது. அவ்வளவுதான். பார்வைக்கெல்லாம் இவ்வளவுதாங்க பலன். அது நம்மளுடைய ஜெயில இருக்கிறவனுக்கு பார்வையா பலன் வந்துச்சு, அங்க போய் கொஞ்சம் நல்லா இருப்பான், அவ்வளவுதான். அது ஒண்ணும் பெரிய விசேஷம் இல்லையே. இங்க நிறைய விஷயங்கள் பார்த்துட்டா அதனால கெட்டு போயிடும், பார்த்துட்டா இது நல்லா வந்துடும். அது சாதாரண விஷயம். பலனை அது மாற்றக்கூடிய அமைப்பு வராது. அதுக்கெல்லாம் பாவகம் தான் வரணும். அதனாலதான் நான் சொன்னேன், நிறைய பேர் அதை கேட்கல. இந்த கேட்டுக்கங்க. பார்த்துட்டு இது 9ஆம் பாவம் ஃபார்ச்சூன் வந்துட்டா எல்லாமே விட்டு போயிருமா? ஃபார்ச்சூன் தப்பு செஞ்சா ஜெயிலுக்குள்ள கொண்டு போக மாட்டாங்களா? ஃபார்ச்சூன் கண்டதை சாப்பிட்டா நோய் வராதா? ஃபார்ச்சூன் கடன் கொடுத்து கடன் திரும்பி வராம போயிரும்ல. இருக்கட்டும். அடுத்து 5 கூட 11 கூடையவர் 9 இது எப்பயுமே நாம் நினைத்ததை விட மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கணும்னா அந்த 11ஆம் பாவம் இருக்கு பாருங்க, அது லாப பாவம்னு நம்ம சொன்னாலும் நாம் எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய பாவம். அந்த எண்ணிய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம என்றதை காட்டிலும் அதிர்ஷ்டம்ங்கிறது அதிகமாக கொண்டு வரக்கூடிய அமைப்புல இந்த 11 கூடையன் போய் 9ல இருக்குது. எப்பயுமே நாம மிகைப்படுத்தி நினைப்போம். அது 11 9ல இருந்துட்டாலே அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அடுத்தாப்புல 9 கூடையவர் 12ல் இருந்து 9 கூடையவர் 12ல் இருந்து 2ல் இருந்து நட்கோள்களால் பார்க்கப்பட்டால் 9 கூடையவர் 2ல தான் தேடிய தனம்ங்க. 9 கூடையன் 2ல இருந்தாலே தான் தேடிய பணம், தன்னுடைய பேச்சால் வரக்கூடிய அதிர்ஷ்டம், யோகம் எல்லாமே வந்துடும். இருந்தாலும் அதை நட்கோள் பார்க்கும் போது இன்னும் சுலபமாக நட்கோள் பார்த்தால் நல்வழி பணம்ங்க. தீய கோள்கள் பார்த்துச்சுன்னா தீய வழி அதிர்ஷ்டம்ங்க. அவ்வளவுதாங்க. அதிர்ஷ்டம்ங்கிறதுல எல்லாரும் நன்மையை தான் கருதுறீங்க. ஏன் அதிர்ஷ்டத்துல தீய அதிர்ஷ்டங்கள்லாம் வரலையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் கிடைக்குது. ஒருத்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, திருடுறதுக்கு ரெடி ஆகுறார். திருடுறதுக்கு ரெடி ஆகுறதுக்கு அவர் பல வகையில ஐடியா கொடுத்தாலும் இவருடைய கோள்கள் அமைப்புல இவருக்கு அந்த சேர வேண்டியதை சுலபமா அந்த திருடிட்டு வரக்கூடிய யோகம் எல்லாம் வருது. அதெல்லாம் என்ன அதிர்ஷ்டம்? திருடனுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. போறான், போய் ஒரு லட்ச ரூபாய் திருடுவோம்ட்டு போறான், அங்க 1 கோடி ரூபாய் கிடைக்குது. அது அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா? அதெல்லாம் தீய அதிர்ஷ்டங்கள். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த நட்கோள்கள் பார்வை இல்லாமல் தீய கோள்கள் பார்வை வந்தால் அவை தீய அதிர்ஷ்டங்கள் தான். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இதுல ஒண்ணும் கிடையாது. அடுத்து இது பார்ட் 2, 3 போடுவோம். நன்றிங்க. மக்களுக்கு நன்றிங்க.